ஓவியா, நீங்கள் குறிப்பிட்டது போல மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டு இப்போது மாநிலங்களவையும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு 20 நிமிடங்கள் இன்று அவை நடவடிக்கைகள் நடைபெற்றன. அவையில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கும் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டாவுக்கும் இடையே காரசாரமான வாக்குவாதம், காவல்துறையினரின் தடியடி நிகழ்வு தொடர்பாக அங்கு இருவருக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்றது. அந்த வாக்குவாதத்தின் போது மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா, நான் கூட மாணவர் தலைவராக இருந்த போது எமர்ஜென்சி நெருக்கடி நிலை காலத்தில் தடியடி பிரயோகம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டேன் என்று கூறினார். இப்போது தடியடி பிரயோகம் நடத்தப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால், அங்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் அமைதியை நிலைநாட்டவுமே தடியடி பிரயோகம் நடத்தப்பட்டது என்று கூறினார். உடனே குறுக்கிட்ட மல்லிகார்ஜுன கார்கே, துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு உங்களுக்கு அனுமதி அளித்தது யார், உத்தரவிட்டது யார், ஜனநாயகமே பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கிறது என்றும், இப்போது மாணவர்கள் மீது பல்வேறு காரணங்களுக்காக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள் என்றும், அவர்களை எந்த நிபந்தனையின் அடிப்படையில் நிபந்தனையற்ற முறையில் விடுவிக்க வேண்டும் என்றும் மாநிலங்களவையில் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ஜே.பி. நட்டா இடையே காரசாரமான வாக்குவாதம் சுமார் 20 நிமிடங்கள் இன்று நடைபெற்றன. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை, ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். தொடர்ந்து கூச்சல் குழப்பம் அமளியில் ஈடுபட்டு கொண்டே இருந்ததால் மக்களவை மாநிலங்களவை இரண்டுமே நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. மல்லிகார்ஜுன கார்கேவுக்கும் ஜே.பி. நட்டாவிற்கும் இடையே நடைபெற்ற அந்த வாக்குவாதத்தில் நெருக்கடி நிலை காலத்தில் காங்கிரஸ் கட்சியினர் மேற்கொண்டதை விட குறைவான அளவே நாங்கள் இப்போது சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் என்று தெரிவித்தார். ஆனால் அதற்கு பதிலளித்த மல்லிகார்ஜுன கார்கே, மாணவர்களுக்கு நாடு முழுவதும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை முதன்முறையாக இப்போதுதான் ஏற்பட்டிருக்கிறது என்றும் அவர் கூறினார். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட அந்த காரசாரமான வாக்குவாதத்தை அடுத்து மக்களவை மாநிலங்களவை இரண்டுமே நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக இன்று 8வது நாளாக முடங்கி இருக்கிறது. ஓவியா.